ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ஆர் ப்ரொடக்ஷன். நீங்கள் படத்திலே ஒரு முக்கியமான வேலை இதாங்க. ஸோ GO80 த கோட்டோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ட்ரெய்லர் டிகோடிங் ஆரம்பிக்கலாமா? நாங்க எங்களை மாதிரி இந்த தீவிரவாதி இந்த சொசைட்டில இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிங்க எங்களை தொட வர்றாங்க. சோ வாங்க டீகோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வரார் பாலிவுட்டே அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனோட தளபதியோட என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க மக்களே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஜய் இருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் தளபதி சார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இவர் தான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 68 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ அவரோட ரோல் என்ன, கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்கிற பாருங்க. ஸோ ட்ரக் அடிக்ட் அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருப்பார், ஃபன்னியான கேரக்டர் அண்ட் தென் லைட்டாக குசும் குச்சா தலைவங்க நம்ம தலைவன். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேரக்டர். அண்ட் தென் இவரோட ஃபர்ஸ்ட் பையன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 ஏஜ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவான கேரக்டர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவான கேரக்டர். அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்பா கூட ரொம்ப வந்து அப்படியே ஒரு ட்ரெண்டான அப்பா பையன் அந்த கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க 2 பேரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி தளபதி க்யூட்டாக இருக்கார்ல. ஸோ இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தளபதியோட ஃபர்ஸ்ட் தளபதி ஒன்று காமிச்சு பார்த்தீங்கன்னா 68 இயர்ஸில். ஸோ அவரோட கடைசி புள்ள இவர் தாங்க. ஓகேங்களா? இவர் வந்து அதில் கேட்ட கொஸ்டின் வந்து என்னென்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ உன்னால் முடியலனா நான் வேணா இறங்கி செய்யட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான டைலாக். சின்ன ரோல் தான் காமிச்சிருந்தாங்க ட்ரெய்லரில். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணி ஹெவியாக பண்ணிட்டாங்க அந்த ஒரு கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெய்லரில் வந்து நம்ம தளபதியோட இன்ட்ரோ தாங்க. ஸோ அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நடித்த மூவி எல்லாம் ஒரு மில்லி செகண்டில் வந்துட்டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எல்லா படத்துலையும் மெட்ரிக் கண்டுள்ளார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோ வந்து சரியாக இருந்துச்சு. ஸோ என்னதான் இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அண்ட் தென் ஃபன்னாக ட்ரக்கிட்டா பொம்பளை சொக்கலைட்டா குச்சி போட இருந்தாலும் நம்ம தளபதி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டுங்க. இந்த ஆப்போசிட்டுக்கு ரோல் ப்ளே பண்ணுறதுக்காக ஸ்னேகா மேமுக்கு வர நடுவில் ஒரு டவுட். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி மானா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம தளபதி வந்து இருக்கிறாரு. ஓகே மக்களே, ஸோ படத்தை வந்து நான் புரிஞ்சதை, எனக்கு புரிஞ்சுக்கிட்டது, நான் புரிஞ்சது யோங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ டீகோட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணா. புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன் உங்ககிட்ட. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டதை பார்க்க போகலாம். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ட்ரெய்லர் பார்த்து அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் தட்டி விட்டு போங்க. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். போடு கீர் போட்டு அவ்வளோதான் அழுத்து. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா 3 கேரக்டரோட டீட்டெயில்ஸு அந்த 3 தளபதி இருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கிறிஸ்டல் அண்ட் கிளியராக. ஸோ ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஏஜ், அவங்களாம் எப்படி, ஒருத்தர் என்ன கேரக்டர், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தளபதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பை, ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், ஸோ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வந்து இருக்காரு நம்ம தளபதி சார் அண்ட் தென் பிரபுதேவா சார், அதுக்கப்புறமா வந்து அஜ்மல் அமீர், ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிரசாந்த் சார். ஸோ இவங்க 4 பேருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்குவாடு, 4 பேருமே வந்து ஒரு மிஷனுக்கு வந்து கிளம்புறாங்க. ஓகேங்களா? அந்த மிஷன் வந்து என்ன மிஷின் வந்து அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் சரியாக டீகோட் பண்ணல. ஸோ சென்னையில் ஒரு பாம் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பேங்காக் போவாங்க. அந்த பேங்காக்கில் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஆப்ரேஷனே வந்து நடக்குது. ஓகேங்களா? போட்டு தளபதி விஜய்னு வந்துருச்சு இன்ட்ரோ, சரியா இருக்கு. ஸோ மாஸ் அந்த வாக்குங்க அங்கே தளபதி சரியான இருக்கு. வாக்கு எப்பயுமே நம்ம யூடியூப் டாக்கு தான் ஃபுல்லாகவே அவரோட வாக்கு சரியா போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீக்வன்ஸ்லாம் வந்து எங்கே நடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பேங்காக்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்டாமிக் பாம் பிளாஸ்ட் வந்து ஒன்று நடக்குது. ஓகேங்களா? அந்த பாம் பிளாஸ்ட்டை வந்து தடுக்கிறதுக்கு தான் மிஷின் எங்களுக்கு. ஸோ அது எப்படி தடுக்கிறாங்க என்ன ஏதுன்ட்டு தான் நம்ம மூவி போயிட்டு பார்த்து ரசிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 3 தளபதி விஜய் இருக்காங்க சொன்னல. ஸோ அவங்க வந்து எப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்னேகா மேம் வந்து ஹீரோயினு, அவங்க கூட வந்து இன்னொருத்தவங்க நடிக்கிறாங்க. அவங்க பேர் வந்து சரியா தெரியலப்பா, மன்னித்துக் கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 ஏஜ் தளபதி சொன்னாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து 68 ஏஜில் இருக்க தளபதிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேரேஜ் ஆகும் ஸ்னேகா மேமோட. அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 குழந்தைங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 28 ஏஜில் இருக்கிற தளபதி, அந்த இன்னொருத்தர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 இயர்ஸில் இருக்கிற தளபதி. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு வாருக்கு போகிறதுலாம் இந்த மூவில தாங்க ஃபர்ஸ்ட் டைம். என்ன நடக்க போகுது, எதுக்காக நம்ம இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சீரியஸாக அந்த பாட்டோட லைன் டிராகன் வேட்டைக்கு விசில் போடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கான உண்மையான அர்த்தம் இந்த ட்ரெய்லர்லேயே வந்து நம்ம விபி சார் வந்து நிரூபிச்சிட்டார் மக்களே. ஓகேங்களா? ஸோ
எதுக்காக அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சீரியஸாவே டிராகன் வேட்டை தாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து பறகுறாரு, ஏரோப்ளேனை கொண்டாந்து சொருகுறாரு, எலக்ட்ரிக்கல் ஷீல்ட் எல்லாம் வச்சு பில்டிங் மேல ஏறாரு, ஹூக் கன் எல்லாம் போட்டு நம்ம கலரில் அங்கிருந்து இங்கிட்டு அங்கிட்டு தாவல அந்த மாதிரி எல்லாம் தாவறாரு. என்ன கதனே தெரியலங்க, வெறித்தனமாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பாம்பு பிளாஸ்ட் எப்படி தடுக்கிறாங்க, அந்த ஐஏஎஸ் தீவிரவாதிங்க மொத்த பேரும் திட்டு கொட்டுங்க எல்லாம், அந்த திட்டு கொட்டுங்க பாருங்க, ட்ரெயின்லாம் பிளாஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த ட்ரெயின் பிளாஸ்ட் ஸோ அதெல்லாம் நிறைய பிளாஸ்ட் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு எப்படி இவங்க ஏஜென்ட்னு தெரியாம ஆனாலும் வந்து தடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் அவங்களுக்கு. ஸோ ஏஜென்ட் வெளியே தெரியக்கூடாது, ஆனால் நடக்கிறத வந்து தடுத்துடணும். ஸோ மக்களோட மக்களாக இருந்து எப்படி அவங்க பிளாஸ்ட் வந்து தடுக்க போறாங்க அப்படின்றத வந்து மெயின் சீக்வன்ஸ். ஸோ இந்த பாருங்க இங்கே தெரியுதா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் பாம். இந்த பாம்பை தான் அவங்க டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சி என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். ஸோ லொக்கேஷனும் பாருங்க, இதில் நல்லா கிளியராக காமிச்சிருக்காங்க. ஸோ செக்டர் 1 செக்டர் 2 பிரிட்ஜுக்கு மேலே, அந்த இது ஏதோ ஃபோர்ட் மாதிரி இருக்கு, இது என்னன்னு தெரியல சரியா. ஸோ இதுவும் ஏதோ இது மாதிரி தான் இருக்கு. ஏடா இது ஏதோ மிஷின் மாதிரி குத்து வச்சுக்கிறாங்க. சரி ஓகே, தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும் மக்களே, ஓகேங்களா. ஸோ இந்த அட்டாமிக் பாம்பை வந்து தடுக்கிறதா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பிளான். ஸோ நடுவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தளபதி வந்து வயசாகிட்ட அப்புறம் அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வந்துட்டு நடுவில் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்ட அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பையனும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏஜென்ட்ல வந்து சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏஜென்ட்ல சேர்ந்து அவர் இந்த ஊருக்கு வந்து பிளாஸ்ட் தடுக்கிறப்பதான் ஏ ஸ்விங் இட், ஏ பிரேக் இட், ஏ ஃபீல் இட், ஏ டச் இட் அப்படின்ற ஒரு பாட்டு வந்து வரும்னு நினைக்கிற மக்களே, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு தான் அவர் வந்து அவரோட அப்பாவோட உதவி, அதாவது அந்த 68 இயர்ஸ் ஓல்டு தளபதி இருக்கார் பார்த்துக்கிட்டீங்களா, அவங்களோட உதவியை வந்து கேட்க வருவாங்க. ஸோ அப்போதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா தான் அவர் உள்ள வந்துட்ட அப்புறம் தான், நான் இத்தனை நாள் என் ஸ்குவாட்ல இருந்து வலிக்க ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனே இருக்காது, எங்களால் எப்படி முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஸோ அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து ஒரு டைலாக் சொன்னாரு. ஸோ அந்த டைலாக் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சிங்கம்னு ஒன்று இருந்துட்டா அது ஆல்வேஸ் சிங்கம் தானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டைலாக்லாம் வந்து சரியா இருந்துச்சு, மாசா இருந்துச்சு. அந்த பார்த்தீங்கன்னா இன்னொன்று கண்டுபிடிச்சங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பா அப்படின்னு வந்து கத்துறாரு பாத்துக்கிட்டீங்களா, அந்த 28 இயர்ஸ் தளபதி. ஸோ அவரு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிகில் படத்துல இருந்து எடுத்த அந்த ஒரு கிளிப்பு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு சீனு, அது வந்து அந்த சின்ன தளபதி குட்டி தளபதியை கியூட்டா காட்டினாங்க பாத்தீங்களா, அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தளபதியோட ஃபர்ஸ்ட் படம், அதாவது அவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படத்தோட சீக்வன்ஸை சிங்க் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த பெரிய பெரிய தளபதி சொல்லவா வேணும், மெர்சல் படத்துல இருந்த மாதிரி இருக்கிறாரு, கில்லி படத்துல இருக்கிற மாதிரி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மூவியோட ரெஃபரன்ஸோட கேரக்டர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குருவி படத்துல இருக்கிற மாதிரி கூட ஒரு சில ரெஃபரன்ஸ் வந்து இருக்கு இதுல, ஓகேங்களா. ஸோ எல்லா படத்திலும் இது வரைக்கும் அவர் பண்ண எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே இந்த ஒரு மூவில நீங்க பாக்கலாங்க. பாருங்க குட்டி தளபதி எப்படி கியூட்டா இருக்காரா. ஸோ அதுக்கப்புறமா இதை தாங்க சொன்னேன், அந்த ஸ்டேடியம்ல வந்து பாத்தீங்கன்னா மாசா ஆடினார்ல, ஸோ அதை தாங்க சொன்னேன். ஸோ இது இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 2 டிவிஷன் பிரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இவர் வந்து 2 தளபதியும் வளர்ந்துட்ட அப்புறம், ஓகேங்களா. ஸோ அந்த 28 இயர்ஸ் தளபதி வந்து கொஞ்சம் ஏஜுக்கு வந்துட்ட அப்புறம் இப்படி தான் இருக்காரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் படத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், புரியும், ஓகேங்களா. இது வரைக்கும் தான் இதுதான் நான் டீகோட் பண்ணது மாதிரி. அந்த தென் ராகவ லாரன்ஸ், VTV கணேசர், ஸோ நிறைய பேர் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு படத்தில் பார்த்தா தான் தெரியும். அந்த தென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரியா இருக்கு. ஸோ அந்த எடிட்டிங்கே பாருங்களா, இதான் பார்த்தீங்கன்னா தளபதி இன்ட்ரோ. ஸோ ட்ரைலருக்கு இதான் இன்ட்ரோ, பட் மெயின் இன்ட்ரோ எதுன்னு தெரியல. ஸோ போடு கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு வந்து முடிச்சிட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நிறுத்துக்கடா, எல்லாத்தையும் இப்போ நிறுத்துக்கடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி கதறாரு. ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்படி தாங்க ஹோம்லி லுக்குங்க நம்ம தலைவன் 68 இயர்ஸ், அதாவது அந்த குழந்தை பண்ணுறதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகிட்ட அப்புறம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்காரு தளபதி, ஓகேங்களா. ஸோ வீட்டில் இப்படிதான் பவ்யமா இருக்காரு. பட் அவங்க ஸ்னேகா மேம் கூட தெரியாது தலைவன் என்ன வேலை பாக்குறான், குசுமுத்தனமா இருக்கிறானே, பொண்ணுங்க பழகையாதான் இருக்கா, அவங்க ஒரே ட்ரக் அடிட்டா அப்படி இப்படின்னு ஸ்னேகா மேமுக்கு ஒரு டவுட்டு. பட் இவங்க செய்யற வேலை இவங்க குடும்பத்தினருக்கே தெரியக்கூடாதுன்ற ஒரு ரூல், ஓகேங்களா. ஸோ அதனால வேண்டி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஸ்னேகா மேம்கிட்ட சொல்லாம இருப்பார், அதை நான் இந்த வேலை தான் பாக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து டீகோட் பண்ற விதமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதுலயும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அவங்களையும் கையோட கூப்பிட்டு போயிடுறாங்க. கடைசியில் எல்லாருக்கும் டவுட் வந்தது, ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அவங்களுமே வந்து பேங்காக் வந்து அவரோட ஃபேமிலியே கூப்பிட்டு போயிடுறாரு. நான் என்ன வேலை பண்ண போறேன் பாரு, சத்தியமா ஊத்துட்டு தான் வந்த ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்றாரு, ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, ஸோ செப்டம்பர் 5 எல்லாரும் போயிட்டு ஊட்டு பக்கத்தில் இருக்கிற தேட்டர்ல போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க படத்தை. ஸோ சரியா இருக்கும்னு நம்புறேன். இது வரைக்கும் நான் எந்த படத்துக்குமே எதுவுமே போட்டதே கிடையாது. ஸோ இந்த படம் எனக்கு ட்ரைலர்லாம் பார்த்தோன்னே ஜஸ்ட் மைண்ட் பிளாஸ்டிங்க, ஓகேங்களா.